படம் வேற மாதிரி இருக்குண்ணா. அது வேற மாதிரி இருக்குண்ணா. இது கதையாக்குது. இது எல்லாம் மாறி இருக்குது. இங்க மஜாவா இருக்குது படம். வாரணாச்சாலம் நீ வருவேன்னு தெரியும். So guys, welcome back to my channel. லாஸ்ட் 1 வீக்கா உங்களுக்கு இன்டர்நெட்ல என்ன போயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் ஃப்ரீக்வன்சின்ற சேனல்ல. டெக் பாஸுக்கும் நம்ம டெக் சூப்பர் ஸ்டாருக்கும் நடக்கிற அவங்க நடக்கிற சண்டையில மக்களை மேனிபுலேட் பண்ணி எவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு உண்மை வெளியே வந்துச்சு. ஸோ அதை பத்தி தான் அந்த வீடியோ இருக்க போதான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி மட்டும் கிடையாது. நான் போன வாரமே ஒரு வீடியோ போட்டேன், ஆடியன்ஸ் பீப்புள் ஷுட் பி அவேர் அப்படின்னு. அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இந்த வீடியோ 3 செக்மெண்டா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ். இது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்றதுல இருந்து எப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு மாறிச்சோ அங்க ஆரம்பிச்சிச்சு முதல் பிரச்சனை. ஒரு வீடியோ ஆடா இருக்கலாம், சேனல்ல வர எல்லா வீடியோவும் ஆடா இருந்தா என்ன பண்றது? இப்பெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு நேம கேட்டாலே நமக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. சும்மாவே நம்பிக்கை ஆல்ரெடியே எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. இதுல இவங்க வேற இந்த மாதிரி கொண்டு வந்து யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல இப்ப நிறைய பேர் பெட்டிங் ஆப்ஸா இருக்கட்டும், ரம்மி ஆப்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரி பீப்புளை மேனிபுலேட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 99% ஓன் கண்டென்ட் போட்டு 1% ஆட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 99% பெய்டு வந்து 1% ஆர்கானிக் கண்டென்ட் இருக்க மணிக்கு அவர் பேசியிருந்தாரு. 90% எங்களோட வீடியோ 10% ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கும் டேர்ம்ஸ் சொன்னல, அது அப்படியே உள்டாவா மாறிடுச்சு. 99% ஸ்பான்சர்ஸ், 1% எங்களோட ஓன் வீடியோ. அப்புறம் தான் தெரியுது அதுக்கெல்லாம் காரணமே அண்ணன் தானா அப்படின்ட்டு. மாசம் 20 லட்சம் வாங்குறவருக்கு பெய்ட் கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு சொன்னா, ஸோ மாசம் இப்படி ஜாலியா பெய்ட் கண்டென்ட் பண்ணி வர பணம் எல்லாத்தையும் 3ஆ பிரிச்சுப்பாங்க. ஆஸ் அ வியூவரா கேட்குறேன், எங்கெல்லாம் பார்த்து எனக்கு கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பத்தி சொல்லணும்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் உங்களை தேடி வருது, நீங்க ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா அது லெஜிட்டான்றதை முதல்ல பார்க்கணும். நம்ம ஆடியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு லாயலா இருக்குமா, கரெக்டான பொருளை தான் கொண்டு போய் சேர்க்கிறோமா, கரெக்டான ரிவ்யூஸ் தான் கொடுக்குறோமா, இல்ல காசை வாங்கிட்டு நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோமா, ஆடியன்ஸ் ஏமாத்துறோமான்ற ஒரு சின்ன ஒரு ஆடியன்ஸ் மேல ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருந்தாலே நம்மளாம் இதெல்லாம் யோசிச்சு தெளிவா பேசுவோம், தெளிவா நல்ல ப்ராடக்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணுவோம், தப்பான ரிவ்யூஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம். ஜென்ரலா அந்த டெக் சேனல்ஸ்லாம் அவ்வளவா ஃபாலோ பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்ப பார்த்தா இங்க டெக் சேனல்ல லட்சக்கணக்கான பணம், என்ன வருஷத்துல கோடிக்கணக்கான பணம் உங்களை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே ஒரு டெக் இன்ஃப்ளூயன்சர் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாமே அவங்க கண்டென்ட்டுக்கு ஒரு ப்ராடக்டை பை பண்ணி சொந்த காசை போட்டு வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ கொடுக்குறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ வர ப்ராடக்ட் எல்லாமே ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து அவங்க டைரக்டா ஏஜென்சி மூலமா வந்து அதுக்கப்புறம் டைரக்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பல்கா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அமௌண்ட் அவங்க கோட் பண்றாங்க. அது பெய்டுன்னு போட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட், பெய்டுன்னு போடாம போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தனியா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ன்ற மாதிரிக்கே அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் ஒரு வீடியோக்கு. ஃபிட்னஸை பத்தி இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸை பத்தி எல்லாம் போடுவாங்க பசங்க. இப்ப பொண்ணுங்க எந்த அளவுக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்களோ பசங்களும் அதுக்கு ஈக்குவலா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க. அப்புறம் ஃபிட்னஸை பத்தி இந்த கிரியேட்டின் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு எதுன்னு தெரியல. யாருமே கீழே ஆடுன்னு போடவும் மாட்டாங்க, ஸ்பான்சர்ஷிப்பானு ஒன்னும் தெரியல. ஏதாவது தெரிஞ்சாவது நம்பி வாங்கலாம். அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. நம்ம இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபியர் ஒண்ணு வருதுன்னா, இப்போ ஒரு 70K சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து ஃபாலோ பண்றோம். இப்போ அது மில்லியன் 10 மில்லியன் 20 மில்லியன் ஒரு சேனல் வந்துருச்சு. அந்த சேனல்ல இருக்கவங்க நம்ம பரவாயில்ல க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருந்து முன்னாடில இருந்தே அவர் பார்த்துட்டு இருப்போம். அவர் நல்லவர் தான், இனிமே நம்ம நண்பர் மாதிரிதான், அவர் நம்மளை ஏமாத்த மாட்டாரு, நம்மளும் நம்பி அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கரெக்டான இன்ஃப்ளூயன்சர்ஸை ஃபாலோ பண்றதுக்கே நமக்கு பயமா இருக்கு. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்ற மாதிரி இருக்கு. இப்ப போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரீசெண்டா நம்ம யூடியூப் சத்யா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல ஒரு சின்ன பையன், அவனுக்குலாம் மீசே வளர்க்கல, அவனுக்குலாம் டீனேஜ் கூட வந்திருக்க மாட்டான் அந்த பையன். அந்த சின்ன பையன் வந்து அவ்வளவு தூரம் அந்த ஆப்பை ப்ரொமோட் பண்றான். அதெல்லாம் சரின்னு நினைச்சு பண்றாங்களா, தப்பு நினைச்சு பண்றாங்களான்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாருமே இப்போ ஒரு 10K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவன் ஒரு இன்ஃப்ளூயன்சர். இன்னைக்கு அவனை தேடி
ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க, காசு கொடுக்குறாங்க. அது மூலமா அவங்க சம்பாரிச்சுட்டு அவங்களுக்கு அவங்க காசு வந்தா போதும். நீங்க நீங்க அதை வாங்கி எப்படி யூஸ் பண்றீங்க, என்ன ஆனாலும் எனக்கு என்னன்றது அவங்க அப்படியே கண்டுக்கவும் மாட்டாங்க. யாரும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததா நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்புறம் இன்னும் ஒரு சில இன்ஃபுளுசர்ஸ்லாம் இந்த கேம் ஆப், பெட்டிங் ஆப் எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க. அதெல்லாம் ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கலாமா? ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கிறான்றது அவன் சம்பாதிப்பானா, இல்ல உனக்கு எப்படி சம்பாதிக்கிறன்னு சொல்லி கொடுத்துட்டு இருவானா? ஒரு நாளைக்கு 2000 3000ன்றது மாச கணக்குல 40,000 இருந்து 60,000 உள்ள வருது. அந்த 40,000 இருந்து 60,000 அவன் உட்காந்து சம்பாதிப்பானா, இல்ல உனக்கு வீடியோ போட்டுட்டு நீ சம்பாதிவாங்க எல்லாரும் 40,000 50,000 சம்பாதிக்கலாம் நான் சொல்லுவானா? பயோல ஒரு லிங்க் இருக்கு, அதை டச் பண்ணீங்கன்னா டெலிகிராம் பேஜ் வரும். டெலிகிராம் பேஜ் வந்துச்சுன்னா அதுல இருக்க ஆடியோ கேளுங்க, அதுல இருக்க ஆடியோ கேட்டு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்க, நீங்களும் சம்பாதிங்க அப்படின்ட்டு. அதுலயும் இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போது லாங் டேர்ம் ரிவ்யூக்கு சொன்ன முட்டு இருக்கு. அப்பா பெய்டு அட்டாக்குலாம் அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ டார்க்கா போயிட்டு இருக்காங்க. அப்புறமா இந்த அம்மாவை பத்தி நிறைய பேர் வீடியோவும் போட்டிருக்காங்க, நிறைய ப்ரொமோஷன் பண்ணி நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க. ஆனா இன்னும் வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி கேம்ஸ், அந்த மாதிரி ஆப்ஸ் தான் உட்காந்து வாட்ஸ்அப்ல அவங்களோட சேனல்ல ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு யாரும் லீகலா ஆக்ஷன் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. சரி, நீங்க காசை வாங்கிட்டு தான் ரிவ்யூ பண்றீங்க, சரி இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷனாவது போடுங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன சொல்றது? அது வீடியோ மேக்கிங் காஸ்ட். அது நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கான காஸ்ட் என்ன? லைட் இருக்கும், ஸ்டூடியோ இருக்கு, செட்டப் இருக்கு, கேமரா ஆன் பண்ணா நின்று பேச போறீங்க. இதுக்கு எங்க மேக்கிங் காஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான முட்டு, வீடியோ மேக்கிங் காஸ்ட் தான் அது அப்படின்ட்டு. போன வீடியோல சொன்ன மாதிரி பாக்குற ஆடியன்ஸ் நம்ம தான் முட்டாளா வரோம். அடுத்ததா செகண்ட் செக்மெண்ட், கன்சியூமர்ஸ்னா வேற யாரும் கிடையாது, பாக்குற நீங்களும் நானும் தான். ஆடியன்ஸ் நம்ம தான் கன்சியூமர்ஸ். உங்களை நினைச்சா பரிதாபமா தான்டா இருக்கு, பார்க்க பரிதாபமா இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆன் பண்ணியோ இல்ல ஒய்ஃபை ஆன் பண்ணியோ இன்ஸ்டாகிராம்குள்ள இல்ல யூடியூப்குள்ள வந்த அப்படின்னா உன்கிட்ட ஒரு ப்ராடக்டை தான் சேல் பண்ண பாக்குறாங்க. அப்படி ஒரு பிசினஸ் தான் இங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீ உள்ள வந்தாலே உன்னை வச்சு சம்பாதிக்கிறது தான் ஏன் பாக்குறாங்களே ஒழிய, அந்த இடத்துல நீ இதை பத்தி எல்லாம் ஏன் ப்ரோ பேசுற, இதை பத்தி எல்லாம் ஏன் கேட்கணும், நான் ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இதெல்லாம் உன்னை சுத்தி தான் இந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, உன்னை வச்சுதான் நடந்துட்டு இருக்கு. நீ பார்த்துட்டு நீ வாங்கணுன்றதுக்காக தான் பண்றாங்க. அப்படிங்கும் போது நம்ம இதை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிற அவேரா இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல நீங்க, நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரிதான், நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம பீப்புள் தான் அவேரா இருக்கணும் அப்படின்ட்டு. பீப்புள் அவேரா இருக்கணும்ன்றதை தாண்டி மேனிபுலேட் பண்றாங்களான்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டாருன்னா பீப்புள் ஈஸியா அப்படியே மேனிபுலேட் ஆகி அங்க அப்படியே போயிடுவாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சரால உங்களால ஈஸியா எவ்வளவு, ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்ஃப்ளூயன்சராலேயோ இல்ல ஒரு கிரியேட்டராலேயோ உங்களை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அப்படி மேனிபுலேட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கீ மாதிரி தான், ஒரு கருவி மாதிரி தான் நீங்களாம். ஸோ உங்களை வச்சு ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நமக்கு என்னாச்சு, நம்மளை பத்திலாம் யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம வாங்கின ப்ராடக்ட் எப்படி இருக்கு, நமக்கு அது எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சா, ஆன்லைன்ல பார்த்து இந்த மாதிரி ஃபிட்னஸ் சம்பந்தமா வாங்குறோம், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம், நமக்கு எதுவும் சேரல அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கியிருக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த டிவியில ஒரு ஷோஸ் கூட நடந்துச்சு அதை பத்தி. நாங்க எவ்வளவு தூரம் செக் பண்றோமோ நீங்களும் அது மாதிரி செக் பண்ணணும், உங்களை பிளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால பாக்குற ஆடியன்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல நடக்கிறதே நம்பாதீங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க, என்ன பொறுத்தளவு இப்ப நான்லாம் ஒரு மொபைல் வாங்குறேன் அப்படின்னா நேர்ல போய் ஷோரூம்ல டச் அண்ட் ஃபீல பார்த்துட்டு வாங்குங்க. இவங்க சொல்றாங்கன்ட்டு ஆன்லைன்ல இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்குனீங்கன்னா அப்புறம் போனு போச்சுனாலோ வாட்ச் போச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. போறது நம்ம காசு தான். ஏன் அப்படின்னா இப்போ அவர் சேனல்ல 40 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர், இப்போ இந்த சேனல்ல வேற ஒரு 13 லட்சம் சப்ஸ்கிரைபர். ஸோ அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவரோட சேனல்ல முக்காவாசி பீப்புள் வந்து மிடில் கிளாஸ் மக்கள் தான், வேற யாருமே கிடையாது. அந்த மிடில் கிளாஸ் மக்களோட மினிமமா கையில வச்சிருக்க மொபைலோட ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20,000 இருந்து 25,000 ரூபாய். அதிகபட்சமே நான் அவ்வளவுதான் சொல்றேன். அதுக்குள்ளதான் எல்லாரும் வாங்கணும்னு பார்ப்பாங்க, ஒரு நல்ல மொபைலா அப்படின்ட்டு. அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி காசை வாங்கிட்டு ஃபேக் ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பீப்புள் மேல உங்களுக்கு ஒரு அக்கறையும் இல்லை, ஒரு
ரெஸ்பான்சிபிள்ல ஒரு கேர் இல்லைங்கும் போது மக்கள் உங்க மேல கேர் எடுத்துக்க மாட்டாங்க, மக்கள் உங்களை மறந்துடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதனால திரும்ப இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ற மாதிரி ஒரு வீடியோலாம் போடாம கரெக்டா இருந்தீங்கன்னா மக்களும் கரெக்டா இருப்பாங்க உங்ககிட்ட. ஸோ அதனால நீங்க பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிட்டு திரும்பவும் இந்த மாதிரிலாம் பண்ணாம நீட்டா வீடியோ போட்டுட்டு சம்பாரிச்சுட்டு ஜாலியா இருக்க பாருங்க. அவ்வளவுதான். அண்ட் ஃபைனல் செக்மெண்ட், பீப்புள் ஷுட் பி அவேர். ஏன்னா இப்பெல்லாம் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில, தமிழ் இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டியில, மொத்தமா தமிழ் கம்யூனிட்டினே எடுத்துக்கிட்டாலுமே நிறைய ஸ்கேமு, நிறைய ஃபேக் ரிவ்யூஸ், நிறைய அப்படின்னு எக்கச்சக்க ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தான் பார்த்து நம்ம தான் எது சரி எது தப்பு, யாரை ட்ரெண்ட் ஆக்க கூடாது, யாருக்கு உண்மையாக சப்போர்ட் தேவைப்படுது அவங்கள சப்போர்ட் பண்ணணும். உண்மையாக கிரியேட்டர்ஸ்க்கு எந்த கிரியேட்டர் நல்லா பண்றாங்க அவங்களுக்கு கரெக்டான ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஸோ எந்த வீடியோஸ் அந்த மாதிரி தப்பா ஃபேக்கா ப்ரொமோட் பண்றாங்க, ஸோ நம்ம அதை பத்தி பேசணும். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம தான் கொஞ்சம் அவேரா இருக்கணும். உங்களை வச்சு காசு பாக்குறாங்க போது அந்த காசுல இருந்து நம்ம காசு வேஸ்டா போயிடக்கூடாதுன்ற ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இருந்தாலே நீங்களே அவேரா இருப்பீங்க. ஒரு இந்த மாதிரி பீப்புள் சொல்றாங்க, இந்த மாதிரி இன்ஃபுளுசர் சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தயவு செஞ்சு இனிமே எதுவும் பண்ணாதீங்க. ஸோ நீங்க கொஞ்சம் அவேரா இருங்க. என்னால முடிஞ்சது என் ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியும். ஒரு 1000 பேர் ஒரு 5000 பேர் பார்த்தாங்கன்னா அந்த 5000 பேர் அந்த ஸ்கேம்ல இருந்தோ இல்ல அந்த 5000 பேர் இந்த ரிவ்யூஸ் ஃபேக் ரிவ்யூஸ்ல இருந்தோ தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இது ஒன்லி ஃபார் மை ஆடியன்ஸ்ன்றதை தாண்டி இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன். ஸோ யூ ஷுட் பி அவேர். ஒழுங்கா இருங்கடா, ஒழுங்கா ரிவ்யூ போடுங்கடா. அப்புறம் எப்பறம் அவங்க எல்லாம் நம்புறது? கிரவுட் ஃபண்டிங் எல்லாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுட் ஃபண்டிங்ன்றது இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, நம்மளால காசு திரட்ட முடியல அப்படின்னா ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி இது மூலமா இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க நமக்கு தேவைன்னா அப்படின்னு கிரவுட் ஃபண்டிங் பண்ணிருக்கலாம். படம் எடுக்கிறேன்ட்டு பரிதாபங்கள் ஒரு பக்கம் ஸ்கேம் பண்றாங்க, பிளாக் ஷிப் ஒரு பக்கம் தெரியாம ஒருத்தவங்களை ஸ்கேம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை பத்திலாம் நம்ம அவேரா இருந்துகிட்டு நீங்க காசை போறதுக்கு முன்னாடி அவங்க கேட்கறாங்க அப்படின்னா கேட்ட உடனே போய் கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டானு பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேவரட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணும் போதுதான் யார் மேலேயுமே ட்ரஸ்ட் இல்லாம போகுது. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. யூ ஷுட் பி அவேர் கைஸ். அவ்வளவுதான். ஸோ பாய் கைஸ். போர் அடிக்குது இதே பேசி. பாய்.